இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தமிழர்கள் இன்றைக்கு போகி பண்டிகை பொங்கல் விழாவினுடைய முதல் நாளாக இருக்கிற போகி பண்டிகை என்கிற இந்த ஒரு விழாவை இன்றைக்கு தொடங்குகிறார்கள். நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரியத்துல போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுவார்கள். புத்தாண்டில் எப்படி கடந்த காலத்திற்காக நன்றி சொல்லி கடந்த கால கசப்பான நினைவுகளை அனுபவங்கள் எல்லாம் கடவுள் கையில ஒப்படைத்து விட்டு புதிதாக நல்ல எதிர்நோக்கோடு ஒரு ஆண்டை தொடங்குவோமோ, அதுபோலதான் இந்த போகி பண்டிகை என்பதும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஒரு புதிய எதிர்நோக்கோடு இந்த ஆண்டை தொடங்குவதற்கான ஒரு அழைப்பு தான். அன்புமிக்கவர்களே, இந்த பொங்கல் விழாவில் கத்தோலிக்க திருவிழாவில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொங்கல் பரிசு என்னவென்று சொன்னோம் என்றால், நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய தமிழகத்தினுடைய புனிதர் மற்றும் பொது நிலையினருடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற புனித தேவ சகாயம் அவர்களுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, கிபி 1712 ஆண்டுல தென் தமிழகத்துல பிறந்தவர் தான் இந்த லாசர் என்று அழைக்கப்பட்ட தேவ சகாயம். பிறப்பால் பாரம்பரிய ஒரு இந்து நம்பூதிரி குடும்பத்துல பிறந்து பிறகு தன்னுடைய திறமையால் அந்த நாட்டினுடைய அரசவையினுடைய காரியக்காரராக உயர்கிற அளவுக்கு இவர் திறமை பெற்றவராக இருந்திருந்தார். அரசனுடைய நன்மதிப்பை பெற்றவராகவும் இருந்தார். அந்த அரசனுடைய படை தளபதிகளில வெளிநாட்டைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவர் இருந்து இவருக்கு யோபுவனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்கிறார். யோபுவனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து உணர்ந்த இந்த தேவசகாயம் பிறகு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய மனைவிக்கும் திருமுழுக்கு பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். கணவன் மனைவி இருவருமே திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் என்கிற பெயரோடு இவரும், ஞானப்பு என்கிற பெயரோடு இவருடைய மனைவியும் அழகான கத்தோலிக்க கிறிஸ்தவ ஒரு குடும்ப வாழ்வை தொடங்குகிறார்கள். அன்புமிக்கவர்களே, விவிலியத்தை வாசிக்க வாசிக்க அந்த இறை வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இவர் துணிகிறார். இந்த தேவசகாயம் அதனுடைய ஒரு காரணமாக இவருடைய நற்பண்புகளையும் இவருடைய இறை வார்த்தையும் இவருடைய இயேசுடைய வாழ்க்கையை அறிவிப்பதையும் கேட்ட பலர் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்துக்கு மனமாறி கொண்டிருந்த அந்த ஒரு காலத்துல இவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சிலர், இவரோடு பணிபுரிந்த அரச அலுவலர்கள் ஒரு சிலர் மன்னரிடத்துல இவர் நம்முடைய அரசவைக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் அல்லது ஒரு பாதகத்தை விளைவிக்கிறார், மக்களை பிரிக்கிறார், மக்களை மதமாற்றுகிறார் அப்படி என்று ஒரு குற்றத்தை சாட்டி முதலில் இவரை ஒரு கழுதை மேல் அமர வைத்து பகிரங்கமாக அவமானப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் இறை வார்த்தையை இவர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கு பிறகு ஆரல் வாய் மொழி என்று சொல்லப்படுகிற பகுதியில் இருக்கிற மணியடித்தான் பாறை என்கிற இடத்திற்குத்தான் இவரை கொடுமைப்படுத்தி அழைத்து செல்கிறார்கள். வழி நெடுகிலும் இறை வார்த்தையை முணுமுணுத்தவராய் தன்னை துன்புறுத்துவர்களுக்கு எதிராக எந்தவித தீய சொற்களும் அல்லது வசைமொழிகளும் சொல்லாமல் தனக்கு கொடுக்கப்படுகிற அந்த தண்டனையை மகிழ்ச்சியோடு மனமோந்து ஏற்றுக்கொண்டு அந்த மணியடித்தான் பாறை பகுதிக்கு சென்ற பிறகு இவரை சுட்டு கொலை செய்கிறார்கள். ஒன்றின் மேல் எறியப்பட்ட ஒரு சில அவருடைய உடலின் பாகங்களைத்தான் இன்றளவும் தென் தமிழகத்துல திருப்பண்டமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, கிபி 2022 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் இந்த புனித தேவசகாயம். பொது நிலையினருடைய பாதுகாவலராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு தேவசகாயம். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் புனிதத்துவம் என்பது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் துறவிகளுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை சொத்து அல்ல, பொதுநிலையிற்கும் சொந்தமானது என்பதைத்தான் இவருடைய வாழ்வு நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. நம்முடைய வாழ்வால் இந்த புனித தேவ சகாயத்தை போல சான்று பகிர்ந்து வாழ்ந்திட இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு நோய்களை குணப்படுத்திய பிறகு, தீய ஆவிகளை மக்களிடமிருந்து விரட்டிய பிறகு, நோயுற்று இருந்த புனித பேதுருவினுடைய மாமியார் வீட்டுக்கு செல்கிறார். அங்கே அவருடைய மாமியார் நோயுற்று இருக்கிறார், காய்ச்சலால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மேல் கை வைத்து அவரை குணப்படுத்துகிறார். குணம் பெற்ற புனித பேதுருவினுடைய மாமியார் இவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்றும், அதற்கு பிறகு பல நோயுற்றவர்கள் மற்றும் தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தவர்கள் இயேசுவிடத்துல குணம் பெறுவதற்காக வருகிறார்கள். அவர்களை எல்லாம் குணப்படுத்திய பிறகு இயேசு தனிமையில் சென்று மன்றாடினார். அங்கேயே அவர்களை இருக்கும்படியாக திருத்துதர்கள் கேட்டுக்கொண்டாலும் இயேசு இன்னும் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது என்று அவ்விடத்தை விட்டு அகன்றார் என்கிற செய்தி தான்
நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பின்மிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது 3 அழகான வாழ்க்கை பாடங்களை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, அவரை காண வந்த மக்கள் மீது இயேசுவுக்கு இருந்த பரிவன்பு. அன்பின்மிக்கவர்களே, குருக்களாகவும் துறவிகளாகவும் அல்லது குழுமங்களுடைய தலைவர்களாகவும் குடும்பங்களுடைய தலைவர்களாகவும் தலைவிகளாகவும் நம்ம இருக்கிறோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மந்தையின் மீது, மக்களின் மீது பரிவன்போடு இயேசுவை போல இருக்கிறோமா, அல்லது வெறுப்போடும் அல்லது மனக்கசப்போடும் பணி செய்கிறோமா என்கிற முதல் கேள்வியை கேட்டு, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டவர்கள் மீது பரிவன்போடு அன்பு செலுத்திடத்தான் இறைவன் நமக்கு முதல் அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இயேசு இறைவேண்டல் புரிந்தார் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். எத்துணை இடர்வரினும் நம்முடைய இந்த விசுவாச பயணத்துல இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இறை வேண்டலில் நிலைத்திருப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியாக மாற முடியும். எங்களுடைய சலேசிய சபையில 2 மாநில தலைவர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் பல்வேறு தனிமனித விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் பணி வாழ்வுல ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரையில இறைவேண்டல் புரிவார்கள். திவ்ய நற்கருணை முன்பாக அமர்ந்து தங்களுடைய பணி வாழ்விற்கான ஆற்றலை பெற்றுக் கொள்வார்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிநாதமாக இருக்க வேண்டும். இறை வேண்டல் மட்டுமே இந்த மனித வாழ்க்கையில நம்ம மன மகிழ்வோடும் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகவும் வாழ வழிவகுக்கும். ஆகவே எத்துணை துன்பங்கள் வந்தாலும் தொடர் இறைவேண்டலில் ஈடுபட்டால் நாமும் மகிழ்ச்சியாக மாற முடியும். இது 2வது ரகசியம். 3வது வாழ்க்கை பாடம் இன்றைய நற்செய்தியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இயேசுவை மக்கள் இங்கேயே இருந்து விடுங்கள், இங்கேயே பணி செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்துல அவர்கள் கூறிய அந்த ஆறுதல் வார்த்தைகளையும் பெருமைக்குரிய வார்த்தைகளையும் அவர் கேட்டுவிட்டு, ஆகா சுகபோகமா இங்கேயே இருந்துடலாம், நம்மை பிடித்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆகவே நம்முடைய வாழ்க்கை இங்கே இருந்து விடலாம் அப்படி என்று இயேசு விரும்பவில்லை. மாறாக பிற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் என்று இயேசு அவ்விடத்தை விட்டு சென்றார் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த மண்ணுலக வாழ்க்கையில இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய அழைத்தல் என்ன? என்னுடைய பணிவாழ்வு இந்த உலகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று பணிவாழ்வுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் 3வது பாடமாக சொல்லி தருகிறது. ஆகவே துறவரத்தில் இருப்பவர்கள், குருத்துவத்தில் இருப்பவர்கள், குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள், பொது பணியில் இருப்பவர்கள், இறைவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், என்னுடைய இந்த அழைத்தலினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று நம்முடைய பணிவாழ்வுல தெளிவோடு இருக்கிற நேரத்துல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நம்மால் நிறைவு செய்ய முடியும். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய பணி வாழ்வுல பரிவன்போடு நடந்து கொள்ளவும் இறை வேண்டல் வழியாக அன்றாட ஆற்றல்களை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய பணி வாழ்வுல ஒரு தெளிவோடு இருக்கவும் இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.